தற்பொழுது மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல சீனிவாஸ் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு கோலாகல சீனிவாஸ். தற்பொழுது தேமுதிக துணை செயலாளர் எல்.கே. சுதீஷுடன் மத்திய அமைச்சரும் அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்களும் தற்பொழுது சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள ஒரு விடுதியில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த கூட்டணி இறுதி செய்யப்படுமா? உங்களுடைய கணிப்பு என்னவாக இருக்கிறது? ஹோட்டல் ட்ரிடன்ட் வரைக்கும் சுதீஷ் வந்திருக்காரு. அதுவும் பியூஷ் கோயல் லெவல்ல இருக்கிற ஒருத்தரை மீட் பண்றதுன்னா அது இறுதி செய்யற முடிவு இல்லாத நிலையில வந்து சந்திக்க மாட்டாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு விஷயத்த நம்ம கவனிக்கணும். இந்த பேச்சுவார்த்தையில ஓபிஎஸும் இல்லை, இபிஎஸும் இல்லை. ஸோ இன்னமும் அந்த பேச்சுவார்த்தையுடைய ஒரு இறுதி கட்டம் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அது இறுதி செய்யப்பட்டு கையெழுத்து போடுற அந்த நிமிஷத்துல அவர்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. இதுல என்ன காரணம் இதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன தடவையே தேமுதிக, அதாவது தேமுதிக என்கேல தான் அங்கத்துவம் பெற்றிருந்தது 2014. 2014 இருந்து இப்போ வரைக்கும் மோடி ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து தேமுதிக மாறவே இல்லை. ஒரு 10 நாளைக்கு முன்னால கூட சுதீஷ் வந்து மோடி ஆட்சி தொடர வேண்டும் தான் சொன்னார். ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்தும் கூட இந்த 5 ஆண்டுகளில் தேமுதிக ஒரு பெருமளவு ஆதாயத்தையோ நன்மையோ அடையவில்லை. ஏன்னா போன தடவை அவங்க ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு அக்ரிமெண்ட் எதுவும் போட்டுக்கல. அந்த தவறு இந்த தடவை செய்துவிடக் கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்களுடைய டிமாண்ட்ல எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறது கூடுதலா இந்த எம்பி சீட்டு கேட்கறாங்க, எம்பி சீட்டு கேட்கறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதை தாண்டி வேற சில டிமாண்ட்ஸ் இருக்கு. அவங்க மத்திய அரசுடைய 2 போர்டுனுடைய சேர்மன் போஸ்ட் கேட்கறாங்க. அந்த 2 போர்டு சேர்மன் இந்தந்த போர்டு எங்களுக்கு வேணுங்கிறதுலாம் முதற்கொண்டு கேட்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. ஆக இதற்கான ஒரு முழுமையான உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த உத்தரவாதம் இருக்கக்கூடிய விதமாக எழுத்துப்பூர்வமான ஒரு உடன்படிக்கை போட்டு அதுக்கப்புறம் ஓகே சொல்லணும் அப்படின்னு பாக்குறாங்க. 2014 பண்ணின தப்ப இந்த முறை செய்துவிடக் கூடாது அப்படின்னு ரொம்ப ஒரு ஜாக்கிரதையான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கனால தான் இந்த தாமதம். திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ், அதாவது பாஜகவிற்கு 5 தொகுதிகள் ஒதுக்கியிருக்கும் நிலையில தேமுதிகவிற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்க வாய்ப்பு உள்ளது உங்கள் பார்வையில்? என்னுடைய பார்வையில அதிகபட்சம் 4 கொடுப்பாங்க. அதுக்கு மேல வாய்ப்பு என்னன்னா, அது 2009 இருந்து 2016 வரைக்கும் தேமுதிகவுடைய வாக்குகள் என்பது குறைந்து கொண்டே வந்திருக்கின்றன. நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்ல முடியும், குறைஞ்சுக்கிட்டே வந்திருக்கு. அதனால மேக்சிமம் 4 கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா இப்போ வந்து அதிமுக கூட்டணியில் 15 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டாச்சு, இருப்பது 25. 25ல இப்ப 4 தேமுதிக கொடுத்தாங்கன்னா 1 வந்து தமிழ் மாநில காங்கிரஸுக்கு கொடுக்கலாம், மீது 20ல அதிமுக நிற்கும். இப்படித்தான் அமையும் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் சற்று நேரத்துக்கு முன்னதாக தமிழக பாஜக தலைவர் வந்து ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்தார், பேச்சுவார்த்தையானது சுமூகமாக நடைபெற்று வருது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன்வைத்திருந்தார். சுமூகமாக நடைபெற்று வருது அப்படின்னா ஏன் இந்த இழுபறி நீடித்து வருது? இல்ல அதைத்தான் நான் இப்ப உங்களுக்கு முன்னால இப்ப ஆன்சர் பண்ணேன். அவங்க வந்து சில உத்தரவாதத்தை இப்போதே பெற்றுவிட வேண்டும் என்று பார்க்கிறார். அதனாலதான் மற்றபடி இந்த கூட்டணியில தேமுதிக வர்றதுங்கிறது என்ன பொறுத்த கன்ஃபார்ம் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா அவங்க வந்து இந்த ஹோட்டல் வரைக்கும் வந்திருக்க மாட்டாங்க. பியூஷ் கோயலுடைய வேலுமணி தங்கமணியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க அவங்களுடைய ஆபீஸ்ல அவங்க எங்க கலந்து ஆலோசனை செய்து அங்க இருந்து அவங்க கிளம்பி அப்படியே வீட்டுக்கு போயிருப்பாங்க. இங்க வரைக்கும் வந்திருக்காங்கிறதே கிட்டத்தட்ட கன்ஃபார்ம்டு தான். ஆனால் அவர்கள் சில உத்தரவாதத்தை இப்போதே பெற்றுவிட வேண்டும் என்று பார்க்கிறார்கள். அதற்காக பியூஷ் கோயல், ஏன்னா அந்த விதமான உத்தரவாதத்தெல்லாம் மத்திய அரசு தான் தர முடியும், பிஜேபி தான் தர முடியும். அதனால பியூஷ் கோயலோட அவங்க பேசிட்டு இருக்காங்க. வருகின்ற இடைத்தேர்தலில் சீட் கேட்கறதுக்கு எதுவும் வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்ல அவங்களுக்கு எது வேணாலும் கேட்கலாம், ஆனா கொடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா அண்ணாவுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த 21 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் என்பது அதிமுக லைஃப் லைன். அதுல 10 தொகுதியாவது மினிமம் அதை ஜெயிச்சா தான் இந்த ஆட்சி தொடர முடியும், இல்லாட்டி இந்த ஆட்சி வீட்டுக்கு போயிடும். அப்படிங்கிறப்போ அதுல ஒரு தொகுதியை கூட அவங்க ஸ்பேர் பண்ண முடியாது. இன்னொன்னு, இப்ப கிட்டத்தட்ட கூட்டணி எல்லாம் முடிவு பெற்ற நிலையில இப்ப தேமுதிகவுக்கு திடீர்னு 2-3 தொகுதி நீங்க சட்டப்பேரவை கொடுக்குறீங்கன்னா அப்புறம் மற்ற கட்சிகளும் திரும்ப கேட்பாங்க. அதை எப்படி நீங்க சமாளிப்பீங்க? அது புதிய பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கும். அதனால இடைத்தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளில் எதுவும் தேமுதிகவுக்கு கொடுக்கப்படாது.
அது என்னால் உறுதியா சொல்ல முடியும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.